Secondly, compassion to carry. ನಾವು ಸಾಗಿಸಲು ಕರುಣೆ ಉಳ್ಳ ಮನಸ್ಸಿರಬೇಕು. Hallelujah. Hallelujah. அந்த compassion இருக்கட்டும் எனக்கு. ஏன் அந்த compassion? ಕರುಣೆ ಇರಬೇಕು. நம்ம ಯಾಕೆ? ಜನங்களை பார்த்தா ನಮ್ಮ ಜನರನ್ನು ನೋಡಿದರೆ தப்பு செய்றாங்க, ಎಲ್ಲ ತಪ್ಪು ಮಾಡ್ತಾರೆ, எல்லாம் பாவம் செய்றாங்க, ಎಲ್ಲ ಪಾಪ ಮಾಡುತ್ತಾರೆ, தவறிடுறாங்க, ಎಲ್ಲೋ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದಾರೆ. உடனே நம்ம எப்படி பார்க்கறோம்? ತಕ್ಷಣವೇ ಹೇಗೆ ನೋಡುತ್ತೇವೆ? ನೋಡು, சாவட்டும், ಸಾಯಿಲಿ, செத்து தொலையட்டும், ಸತ್ತು ಹೋಗಲಿ, பண்ண பாவத்துக்கு ಮಾಡಿದ ಪಾಪಕ್ಕೆ அனுபவிக்கட்டும் ಅವನು ಅನುಭವಿಸಲಿ சொல்றோமா? ಹೇಳ್ತೀವಾ? ஆனா இயேசு எப்படி பார்க்கறாரு தெரியுமா? ಆದರೆ ನನ್ನ ಯೇಸು ಹೇಗೆ ನೋಡುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? அவர் திரளான ஜனங்களை கண்டபோது ಆತನು ಅನೇಕ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಜನರನ್ನು ನೋಡಿ மனதுருகினார். ಆತನು ಕರುಣೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹalleluya. அவரை பார்த்து திரளான ஜனங்க வராங்க. ಆತನು ನೋಡಿ ಅನೇಕ ಜನರು ಬರುತ್ತಾರೆ. அவரை பார்த்து எரிச்சல் அடையல, ಅವರನ್ನು ನೋಡಿ ಅವರಿಗೆ ಕೋಪ ಬರಲಿಲ್ಲ, மாறாக ಅದಕ್ಕಿಂತ மேய்ப்பன் இல்லாம இருக்கறாங்களே, ಅವರು ಕುರುಬನಿಲ್ಲದೆ ಇದ್ದಾರಲ್ಲ, அப்பா அம்மா இல்லாம இருக்கறாங்களே, ತಂದೆ ತಾಯಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ದಾರಲ್ಲ, கண்ணீரோடு இருக்கறாங்களே, ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಇದ್ದಾರಲ್ಲ, அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கறாங்களே, ಅವರು ಆ ರೀತಿ ಬಿಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ, அவங்க விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லாம இருக்கறாங்களே, ವಿಚಾರಿಸಲು ಯಾರು ಇಲ್ಲದೆ ಇದ್ದಾರಲ್ಲ, மனது உருகினார். ಆತನು ಕರುಣೆ ಅಲ್ಲಿ ತೋರಿಸಿದನು. அந்த கம்பேஷன் எனக்கு உங்களுக்கும் வேணும். ಆ ಕರುಣೆ ನಿಮಗೆ ನನಗೆ. ஹalleluya. ಹalleluya. compassion, ಆ ಕರುಣೆ to carry ಸಾಗಿಸಲು, the gospel, ನಾವು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾಗಿಸಲು அந்த மனதுருக்கம் எங்களுக்குள்ள வேணும். ಆ ಕರುಣೆಯು ನಮ್ಮೊಳಗೆ ಬೇಕು. மனதுருக்கம் இல்லன்னு சொன்னா, ಆ ಕರುಣೆ ನಮ್ಮೊಳಗೆ ಇಲ್ಲ ಎಂದರೆ நம்ம மனதுருக்கம்லாம் இல்ல, ನಮಗೆ ಕರುಣೆ ಎಲ್ಲ ಇಲ್ಲ, ரொம்ப வெட்கப்படுறது ಜಾಸ್ತಿ, ತುಂಬಾ ನಾಚಿಕೆ ಪಡುವುದು. சுவிசேஷத்தை சொல்றதுக்கு, ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳೋದಕ್ಕೆ, இயேசு அப்பா அம்மா அன்பை சொல்றதுக்கு, ಯೇಸಪ್ಪನ ಪ್ರೀತಿ ಹೇಳುವಕ್ಕೆ என்ன பண்றோம்? ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? வெட்கப்படுறோம், கூச்சப்படுறோம், பயப்படுறோம். ನಮಗೆ ತುಂಬಾ ನಾಚಿಕೆವಾಗುತ್ತದೆ, ಭಯವಾಗುತ್ತದೆ. சினிமாக்காரனை பாருங்க, ಸಿನಿಮಾದವರನ್ನು ನೋಡಿ, பணத்துக்காக படம் எடுக்கிறாங்க, ಹಣಕ್ಕೋಸ್ಕರ ಸಿನಿಮಾ ತೆಗಿತಾರೆ, ஆனா எவ்வளவு தைரியமா வந்து சொல்றாங்க, ಎಷ್ಟು ಧೈರ್ಯದಿಂದ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. ப்ரோமோ பண்றாங்களாம், ಪ್ರೋಮೋ ಹೇಳ್ತಾರೆ. ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், ಫಸ್ಟ್ ನೋಡೋದು, ಸೆಕೆಂಡ್ ಆಗಿ ನೋಡೋದು. ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோவா சினிமாக்கு வருதான், ಮೊದಲನೇದಾಗಿ ಒಂದು ಫೋಟೋ அந்த ಬರ್ತದೆ. ஃபர்ஸ்ட் லுக் போட்டோக்கு எத்தனை வீடியோ வருது? ಆ ಫಸ್ಟ್ ಲುಕ್ ಫೋಟೋಗೆ ಎಷ್ಟು ವಿಡಿಯೋಗಳು வராங்க, ಬರ್ತದೆ, அப்படியே எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ಅವ್ರು ಬರ್ತಾರೆ, ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾರೆ, அப்படி பண்ணிருக்கறேன், இப்படி பண்ணிருக்கறேன், அதை டீகோட் பண்ணிருக்கறேன், இதை டீகோட் பண்ணிருக்கறேன், ನಾನು ಅದನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ, ಇದನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ. இத சொல்லலாம் வெட்கப்படுறது இல்ல, ಇದನ್ನು ಹೇಳೋದಕ್ಕೆಲ್ಲ ನಾಚಿಕೆ ஏன்னா ಪಡೋದಿಲ್ಲ. மணி மேட்டர்ஸ் இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಹಣ. ஒரு அம்மா வராங்க, ಒಂದು ತಾಯಿ ಬರ್ತಾರೆ, அவங்க நடிச்சது அவ்வளவு ஆபாசமான நடிப்பு, அந்த ಅವರು ಅಲ್ಲಿ ನಟನೆ ಮಾಡಿರೋದೇ ಅಷ್ಟು ஆனா வரவங்க மேல வந்து உட்கார்ந்துட்டு, ಆದ್ರೆ ಮೇಲೆಗೆ ಬಂದು கால் மேல கால் போட்டுட்டு, ಕಾಲ್ ಮೇಲೆ ಕಾಲ್ ಹಾಕಿ, நான் கலாச்சாரமான குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறேன், ನಾನು ಒಳ್ಳೆ இந்த படத்தை போய் ಮಾರ್ಗದರ್ಶಿಯಿಂದ எல்லாரும் பாருங்க, ಇದೇನು ಎಲ್ಲರೂ ಹೋಗಿ ನೋಡಿ, உங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு மெசேஜ் சொல்லி இருக்கிறேன், ನಿಮಗೆಲ್ಲ ನಾನು ಒಂದು ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿದ್ದೇನೆ. வெட்கப்படுறதுல, ನಾಚಿಕೆ ಪಡುವುದಿಲ್ಲ, பண்ற காரியத்துக்கு வெட்கப்படுறதுலங்க, ಮಾಡುವ ಕಾರ್ಯಕ್ಕೆ ನಾಚಿಕೆ ಪಡುವುದಿಲ್ಲ. வயிறு ಹೊಟ್ಟೆ நீ போய் ಉರಿತಾ ಇದೆ. பாத்தியாடான்னு கேட்காத, என்ன ನೀನು கேட்காத, ಹೋಗಿ ನೋಡಿದೆ ಅಂತ ಕೇಳಬೇಡಿ. நான் எல்லா விமர்சனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ನಾನು ಎಲ್ಲ உங்களுக்கு இந்த மாதிரி சொல்றதுக்கு விமர்சனமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். விமர்சனம்னா விமர்சனம், இந்த மாதிரி ரிவ்யூ சொல்லுங்க, ರಿವ್ಯೂಸ್ ஒண்ணு விடுறதுல, ಒಂದನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ, ஒரு நியூஸ் விடுறதுல பார்த்து தேடிட்டே இருப்பேன். ಒಂದು ನ್ಯೂಸ್ ಅನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ, ಹುಡುಕಿ என்ன நான் அப்டேட்டடா இல்லனா என்ன நீங்க போட்டு தள்ளிடுவீங்களே, ನಾನು ಅಪ್ಡೇಟ್ ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು அப்புறம் என்ன பூமர்னுவீங்க, ಆಮೇಲೆ ನನ್ನನ್ನು ಬೂಮರ್ ಅಂತ. அதனால ஒரு படம் ரிலீஸ் ஆனா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிரும், ಒಂದು ಸಿನಿಮಾ ಬಂದರೆ ಎಲ್ಲಾನು ನೋಡುತ್ತೇನೆ. என்னென்ன கூத்து நடக்குது, ಏನೆಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ. ஒருத்தர் பேச தெரியாம பேசிட்டா, ಒಬ್ಬರು ಮಾತನಾಡಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ அதுக்கு என்ன ಮಾತನಾಡಿದರೆ பேச்சு, ಅದಕ್ಕೇನು ಮಾತು. ஒருத்தர் பேசணும்னே பேசிட்டா, ಒಬ್ಬರು ಮಾತನಾಡಬೇಕಂತಾನೆ ಮಾತಾಡಿದ್ರೆ ಏನ್ ಮಾತುಗಳು. இன்னைக்கு ಇವತ್ತು இதெல்லாம் செய்யறதுக்கு வெட்கப்படுறதுலன்னு சொல்றோம் பாருங்க, ಇದೆಲ್ಲ ಮಾಡಕ್ಕೆ ನಾಚಿಕೆ ಪಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ. யாராவது ஒரு நல்லது பண்ணிட்டா, ಯಾವ್ದಾದ್ರು ಒಬ್ರು ಒಳ್ಳೇದನ್ನು ಮಾಡಿದರೆ அது அழகா போட்டு தம்ப்நெயில் போட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க, ಅದನ್ನು ಸುಂದರವಾಗಿ ತಮ್ನೇಲ್ ಹಾಕಿದರೆ ஆனா ಯಾರು நெகட்டிவா யாரனா எதனா பண்ணிட்டாங்கன்னு வைங்க, ಆದ್ರೆ ನೆಗೆಟಿವ್ ಆಗಿ ಮಾಡಿದರು ಅಂದ್ರೆ அதுக்கு வியூஸ் அவ்வளவு கொட்டும், ಅದಕ್ಕೆ ವ್ಯೂಸ್ ಅಷ್ಟೊಂದು ಬೀಳುತ್ತದೆ. சோ அண்ட் சோ ಅಂಡ್ ಸೋ செய்த செயல், ಇವರು ಮಾಡಿದ ಕಾರ್ಯ, இந்த நடிகர் ಈ ನಟನನು இந்த நடிகையும் ಈ ನಟಿಯು செய்த செயல்னு சொல்லி போட்டுருவான், ಮಾಡಿದ ಕಾರ್ಯ நெகட்டிவா போடுவான். ನೆಗೆಟಿವ್ ಆಗಿ உள்ள போய் பார்த்தா ಒಳಗೆ ಹೋಗಿ ನೋಡಿ நல்லதான் செஞ்சிருப்பாங்க, ಒಳ್ಳೆದನ್ನು ಮಾಡಿರ್ತಾರೆ. ஆனா இந்த ஆளுங்க நம்ம ஆளுங்க அதுதான் போய் பார்ப்பாங்க. ಈ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಅದನ್ನೇ ನೋಡುತ್ತಾರೆ.
எவ்வளவு மோசம். ಎಷ್ಟು ಮೋಸ ನೋಡಿ. இதையெல்லாம் செய்யறதுக்கு வெக்கமே படுறதில்ல. ಇದೆಲ್ಲ ಮಾಡಕ್ಕೆ ನಾಚಿಕೆ ಪಡುವುದಿಲ್ಲ. ஆனா நம்ம ஆட்களுக்கு ಆದ್ರೆ ನಮ್ಮ ವ್ಯಕ್ತಿಗೆ சுவிசேஷம் சொல்றதுக்கு மாத்திரம் வெக்கம். ಸುವಾರ್ತೆ ಹೇಳಕ್ಕೆ ನಾಚಿಕೆ, கூச்சம், ನಾಚಿಕೆ, பயம். ಭಯ. சுவிசேஷத்தை குறித்து நான் ஏங்க பயப்படணும்? ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕುರಿತು ನಾನು ಯಾಕೆ ಭಯ ಪಡಬೇಕು? எங்கேயும் எப்பவும் சொல்றதுக்கு தயாரா இருக்கு. ಎಲ್ಲಿಯಾದರೂ ಹೇಳಕ್ಕೆ ನೀವು உள்ள ರೆಡಿಯಾಗಿರಬೇಕು. கம்பேஷன் இருந்துச்சுன்னா ಒಳಗಡೆ ಕರುಣೆ ಇದ್ದರೆ வெளியில வந்துருங்க. அது ಈಚೆ ಬರುತ್ತದೆ. உலகத்தில் இருக்கவன் பணத்துக்காக, புகழுக்காக, பெயருக்காக, பல அசிங்கங்களுக்காக அசிங்கத்தை சொல்றதுக்கு வெக்கப்படுறதில்ல. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊರಗೆ ಹೇಳೋದಕ್ಕೆ ಭಯ ಪಡುವುದಿಲ್ಲ, ನಾಚಿಕೆ ಪಡುವುದಿಲ್ಲ. தைரியமா சொல்லுவாங்க, ಧೈರ್ಯದಿಂದ ಹೇಳುತ್ತಾರೆ. நான் இயேசுவின் அன்பை சொல்றதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும்? ನಾನು ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹೇಳಕ್ಕೆ ಯಾಕೆ ನಾಚಿಕೆ அவர் ಪಡಬೇಕು? உங்களுக்காக எனக்காக தான் அந்த பரலோகத்தை விட்டு வந்தாருன்னு சொல்றதுக்கு எதுக்குங்க வெக்கப்படணும்? ನಿಮಗೋಸ್ಕರ ನನಗೋಸ್ಕರ ಆತನು ಪರಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ ಯಾಕೆ ನಾಚಿಕೆ ಪಡಬೇಕು? உலகத்துல இருக்கிற காரியங்களெல்லாம் உலகத்துல இருக்கிறவன் நெகட்டிவ் விஷயமோ பாசிட்டிவ் விஷயமோ சொன்னானா அது அவனுக்கு பலம் நினைச்சிட்டு இருக்கானா? அது பலம் இல்ல அவங்களுக்கு. ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರು ನೆಗೆಟಿವ್ ಆಗಲಿ ಏನೇ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ ಅವನಿಗೆ ಅದು ಬಲ ಅಂತ ಅನ್ಕೊಂಡಿರಬಹುದು. ஆனா ரட்சிப்பு, ಆದ್ರೆ ರಕ್ಷಣೆ அதுதான் எனக்கு உங்களுக்கும் பலம். ಅದೇ ನಿಮಗೆ ನನಗೂ ಬಲ. நீங்க ஒருத்தருக்கு போய் ஆண்டவரை குறித்து சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு பலமாய் மாறும். ನೀವು ಒಬ್ಬರಿಗೆ ಹೋಗಿ ದೇವರನ್ನ ಕುರಿತು ಹೇಳಿದರೆ ಅದು ಅವರಿಗೆ ಬಲವಾಗಿ அவங்க ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. இவ்வளவு நினைச்சிட்டு இருக்காங்க பணம் தான் பலம், ಅವರು ಅನ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ ಹಣವೇ ಬಲ, புகழ் தான் பலம், ಅವರಿಗೆ ಸಿಗುವ ಒಂದು பெரிய நிலை தான் பலம், ಹೆಸರೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಬಲ, பதவி தான், அரசியல் பதவி, தலைவன்ற என்ற எண்ணம் தான் பலம். ನಾಯಕ ಎಂಬುದೇ ಬಲ. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ ரட்சிப்பு தாங்க எல்லாருக்கும் பலம். ರಕ್ಷಣೆನೇ ಬಲ. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ಕ್ರೈಸ್ತನ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕುರಿತು ನಾನು ನಾಚಿಕೆ முன்பு ಪಡುವುದಿಲ್ಲ. யூதரிலும் ಮುನ್ನ ಯೂದರಿಗೆ பின்பு கிரேக்கரிலும் ನಂತರ ಗ್ರೇಕರ விசுவாசிக்கிறவன் எவனோ ವಿಶ್ವಾಸಿಸುವವರು ಯಾರಲ್ಲವೋ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ಅದು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಅದು ದೇವರ ಬಲವಾಗಿದೆ. ஆண்டவர் குறித்து சொல்றதுக்கு நான் வெட்கப்படணுமா? ದೇವರನ್ನು ಕುರಿತು ಹೇಳಕ್ಕೆ ನಾಚಿಕೆ ಪಡಬೇಕಾ? இரக்கம் இருந்துச்சுன்னா ಇಲ್ಲಿ ಕರುಣೆ ಇದ್ದರೆ மத்தவங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம். ನಾನು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ஏன் இங்க இரக்கம் வேணும்? ಯಾಕೆ ಇಲ್ಲಿ ಕರುಣೆ ಬೇಕು? இங்க இரக்கம் ஏன் இருக்கு? ಯಾಕೆ ಇಲ್ಲಿ ಕರುಣೆ ಇದೆ? என்ன ஒருத்தர் அப்படிதான் நடத்துனாங்க. ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನನ್ನು ಒಬ್ಬರು ಆ ರೀತಿ நான் ಅಲಂಜಿட்டு இருந்தேன், எங்க நிம்மதி, எங்க சமாதானம் கிடைக்கும்? ನಾನು ಹುಡುಕುತ್ತಾ ಓಡುತ್ತಾ ಇದ್ದೆ, ಎಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ನೆಮ್ಮದಿ. அப்ப ஒருத்தர் என்ன நடத்துனாங்க, ಆದ್ರೆ ಅವಾಗ ಒಬ್ಬರು ನಡೆಸಿದರು. இப்போ அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டு சந்தோஷமா இருக்கிறேன். ಆ ರಕ್ಷಣೆ ಸಂತೋಷವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ನಾನು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇನೆ. என்கிட்ட சொல்றதுக்கு பணம் இல்லாம இருக்கலாம், ನನ್ನ ಬಳಿ ಹೇಳಕ್ಕೆ ಹಣ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, என்கிட்ட சொல்றதுக்கு பதவி இல்லாம இருக்கலாம், ನನ್ನ ಬಳಿ ಹೇಳಕ್ಕೆ ನನಗೆ ಅಂತಸ್ತಿಲ್ಲದೆ நல்ல வீடு இல்லாம இருக்கலாம், ನನ್ನ ಒಳ್ಳೆ ಮನೆ நல்ல வேலை நல்ல படிப்பு இல்லாம இருக்கலாம், ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. ஆனா இங்க சமாதானம் இருக்கு. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿದೆ. அந்த சமாதானம் இருக்கும்போது, ಆ ಸಮಾಧಾನ ಇರುವಾಗ, மத்தவங்கள பார்க்கும்போது ನಾನು ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ನೋಡುವಾಗ மனதுருக்கம் எனக்குள்ளாக உண்டாகும். ನನಗೆ ಒಳಗೆ ಕರುಣೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. எனக்கு கிடைச்ச சமாதானம் இவங்களுக்கும் கிடைக்கணும். ಹಾಗಾದ್ರೆ ನನಗೆ ಸಿಕ್ಕಿರುವ ಸಮಾಧಾನ ಇವರಿಗೆ ಸಿಗಬೇಕು. ಓಡೋಗಿ ಹೇಳಬೇಕು, சுவிசேஷத்தை கேரி பண்ணிட்டு போய் சொல்லு. ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗಿ ಹೇಳಬೇಕು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கமிஷன் டு கேரி ಮಾತ್ರமல்ல, ನಾವು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾಗಿಸಲು ಮಾತ್ರವಲ್ಲ, ಕಂಪ್ಯಾಷನ್ ಟು ಕ್ಯಾರಿ, ನಮಗೆ ಕರುಣೆಯೂ ಬೇಕು ಸಾಗಿಸಲು.